ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மைல் வித் கிச்சனில் இன்றைக்கி நம்ம சூப்பரான காளான் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கெலாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 5 கிராம்பு, 3 ஏலக்காய், பட்டை, சோம்பு கொஞ்சம் சேர்த்துட்டு இது கூட பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 2, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கலர் வரணும். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்ட பிறகு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது கூட நல்ல பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இது கூட தக்காளி வேகிறதுக்கு தேவையான கல்லுப்பு வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். தக்காளி வந்து கொஞ்சம் வேகணும். பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இப்போது மஷ்ரூமை வந்து நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா வந்து நல்லா மஷ்ரூமில் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம காளான் வேகிறதுக்கு தேவையான வந்து தண்ணி வந்து விட்டுடலாம். இப்போது கிரேவிக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துடலாம். நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம். அதனால் இந்த தண்ணியெல்லாம் நல்லா கொஞ்சம் சுண்டி வரட்டும். ஸோ நடுவில் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்துருச்சு. பாருங்க, நல்லா திக்காயிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மல்லித்தலை தூவி வந்து இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.